கரும்பு காட்டில் மர்மமான முறையில் இருந்த சாக்கு மூட்டையை கண்டதும் அதிர்ந்து நின்ற பொதுமக்கள். 4 சவரன் தங்க நகைக்காக தோழியே செஞ்ச செயலா? திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கழிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சக்திவேல். இவரோட மனைவி அம்சா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க. கீழ்பெண்ணாத்தூர் பகுதியை சேர்ந்த நேத்ரா அப்படிங்கிறவங்க இவங்களோட தோழி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 15ஆம் தேதி தன்னோட மகனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெரியார் சிலை பக்கத்துல பேருந்துல அம்சா தன் குழந்தையோட வந்து இறங்கி இருக்காங்க. அப்போ அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போக அம்சா குழந்தையோட அவலூர்பேட்டை சாலை ரயில்வே கேட் பக்கத்துல போய்கிட்டு இருக்கும் போது நேத்ரா மற்றும் திருப்பதி அப்படிங்கிறவங்க அம்சாவை ஆட்டோல அழைச்சுக்கிட்டு வேங்கிக்கால் பகுதியில இருக்கிற அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ அம்சா கிட்ட இருந்த 4 சவரன் நகைக்காக அவங்கள கழுத்துல சரமாரியா தாக்கிட்டு அவங்களோட உடலை சாக்கு பையில வச்சு ஏந்தல் புறவழி சாலையில இருக்கிற கரும்பு காட்டுல வீசினதா சொல்லப்படுது. மருத்துவமனைக்கு போன தன் மனைவி இன்னும் வரல அப்படின்னு அம்சாவோட கணவரான சக்திவேல் கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்ததாகவும் கூறப்படுது. புகாரின் பேர்ல விசாரணை செஞ்ச கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலைய போலீசார் செல்போன் டவரை வச்சு நேத்ரா மற்றும் திருப்பதிய சந்தேகத்தின் பேர்ல விசாரிச்சிருக்காங்க. முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்ச நிலையில 2 பேரையுமே காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. மேலும் விசாரணையில அம்சாவை கூட்டிட்டு போய் 4 சவரன் நகைக்காக அவங்கள தாக்குனது தெரிய வந்ததாகவும் அவங்க ஒப்புக்கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து இறந்து போன அம்சாவோட உடல் சாக்கு பையில கட்டி வச்ச நிலையில கரும்பு தோட்டத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நேத்ரா மற்றும் திருப்பதி ஆகிய 2 பேரையும் பல்வேறு இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்கிறதா மேலும் தகவல்கள் வெளியாகி இருக்கு.